கடல் உபநயத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன், எதுவுமே இல்லாமல் அங்கங்கே எங்கிட்ட ஓடி ஏதோ படத்தை கடந்து ஏதோ பெயிண்ட் அடித்து பிடிச்சி எங்கிட்ட வந்துட்டேன். வந்து சத்துக்கு மீறி சம்பாரிச்சிட்டேன் சினிமா மூலமாக. போதும் முடியாது, இதுக்கு மேலே என்ன, எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதும் முடியாது, பணத்தை நான் அதிகமாக சம்பாதிக்க அவசியமே இல்லைண்ணே. அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்களை சர்வே பண்ணுற அளவுக்கு என்னை இந்த கலைத்தா இறைவன் என்னை வச்சுருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. எல்ரட் குமார் அண்ணன் சொல்கிறோம், வெற்றிமாறன் சொன்ன மாதிரி அவரை பற்றி சொல்ல தேவையில்லை. அது ஒரு தொழிலாக பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசனா அதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனக்கட்டாரு, எவ்வளோ தூரத்துக்கும் போவார். இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனக்கட்டணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னார். பட் எனக்கு எதுவுமே தெரியலை. சிரிச்சுக்கிட்டே சூப்பருங்கண்ணே ஆமாண்ணே அதை விடக்கூடாதுண்ணே, அந்த எக்யூப்மெண்ட்ஸை விட்டக்கூடாதுண்ணே அப்படின்னு சொன்னேன். எங்கேயாவது ஒரு இடத்துல அது என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாருன்னா வண்டி பிரேக் ஆகிருக்கும். சரி, எப்படியோ படத்துக்குள்ளே கொண்டு வராருல, அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. அதே அவருக்கு பிடிச்ச அதை விடவே மாட்டார். இந்த ஏவிக்கு அவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பியும் இதான நியாயமும் கூட, ஒரு விடுதலைங்கிற படத்து மூலமாக வந்து இவ்வளோ பெரிய எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்கள் படத்துக்குள்ளே வந்து நிற்கிறேன், இதுதானே எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே. இதை விட எனக்கு வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை. திருப்பி உங்கள்கிட்டே வந்து நான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்கண்ணே. அதுக்கும் வெற்றி நடந்த காரணம் என்னென்னா, விடுதலைக்கு அப்புறம் கருடனும் அதுவும் எனக்கு வெற்றிமாறன் மூலமாக அவருடைய பங்களிப்பு நிறையா இருந்துச்சு. அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்தாங்க, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எதுவாக இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க மாமன் கூட அந்த கதையை போய் நான் அண்ணங்கிட்ட சும்மா எப்பயுமே சொல்கிறப்ப ஓகே சாரி, இந்த கதை நல்லாயிருக்கு, இன்றைக்குள்ளே சொல்கிறதுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இப்படி ஒரு கதை கண்டிப்பாக தேவை, எல்லாத்துக்கும் பிடிக்கும், சில விஷயங்கள் இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமார் சார்கிட்ட சொல்லி இயக்குனர் பிரசாந்த் பாண்டிய சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே ரொம்ப நல்லாவே வந்திருக்கிறாங்க. எப்போயுமே அண்ணன் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க. மதியம் வெற்றிமாறன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒர்க்கர்ஸ் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே இவ்வளோ இது நடந்துகிட்டே இருந்துருக்கு ரொம்ப நாளாகவே. சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு வெற்றி சார் சொன்னார் அப்படின்னு சொன்னார். குமார் சாரும் எல்ரட் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சூப்பர் கதையில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காரு. ரொம்ப நன்றிங்கண்ணே. காரணம் இன்னொன்று, இந்த உலகம் வந்து உண்மைக்கே நான் மதுரையில் தான் இருக்கேன், ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கேன். நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது தெரியவே இல்லை. எந்த அளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணுமோ, நம்மளுடைய கலாச்சாரத்துக்காகவும் நம்முடைய ஒரு வீரத்துக்காக நம்ம போராடணுமோ, அது அப்படியே இந்த படத்தில் அது தரையில் நடந்துச்சு, இது கடலில் நடக்குது. கடலில் அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை வந்து ஒரு பெருசாகவே நினைக்காம உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்தில் விட சொல்கிற நேரத்தில் விட மீண்டும் அந்த வீரத்துக்கு முன்னே வீரமாக விளையாட்டுன்னு உள்ளே இறங்கி அப்படி ஒரு விளையாண்டுக்கிட்டு இருக்க இந்த விளையாட்டை இதை வந்து படமாக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷனே, அதுக்கு வாழ்த்துக்கள்னே. அதே நேரத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு கேமை வந்து வெளியே தெரியாமே இருந்திருக்கு. அதனால் ஒரு தமிழனுக்கு கொடுக்க மரியாதையாக நான் நினைக்கிறேன். இந்த படம் நம்ம எடுக்கிறதில்ல, அவங்க நம்மளுக்கு கொடுக்க மரியாதை இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு கொடுக்க மரியாதை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகம் பூரா அவங்களுக்கு சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மேடை மூலமாக எங்கள் படம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். சத்யராஜ் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மகுடமாக நான் நினைக்கிறேன். சார் உள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கு சும்மா ஒரு நடிகனை நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது, அது கூட ஒரு இயக்குனர், கேமராமேன் இப்படி எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்களோ அதே ஒரு நல்ல நடிகர்கள் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு கரெக்டாக சத்யராஜ் சார் கிடச்சது சார். ரொம்ப நன்றிங்க சார், நீங்கள் உள்ளே வந்ததுக்கு. தேங்க்யூ சார். அதே மாதிரி பிரதீப் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர். கருடனுக்கு அப்புறம் நான் உங்களோட ஒர்க் பண்ண போகிறேன், ரொம்ப சந்தோஷம். பாப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ரா. அர்ஷாத் பிரதர் உங்களுக்கும் நன்றி. தினேஷ் பிரதர், கிரண் அண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே. ஆமாம், நீங்கள் தானே ஒரே மாதிரி தான் இருக்கோம், ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் உங்கள்கிட்ட ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேனே, அதனால் நம்ம கால் வைக்காத இடமே இல்லைண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ரவி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ண போகிறது, ரொம்ப நன்றிங்க சார். ஜிவி பிரதர் அவர் சொல்கிற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மதியனே. நான் கருடனுக்கு அவ்வளோ மெனக்கட்டேன், ஏதோ சொன்னாங்க எப்படியாவது நீங்கள் ஜிவி சார்கிட்ட பேசுங்களே பிரதர்கிட்ட அப்படின்னு.
அப்புறம் ஓகே, அது ஏதோ சொல்ல மிஸ் ஆயிடுச்சு. மாமன் படத்துக்கு அவளை மெனக்கட்டேன், குமாரண்ணிட்ட அவளை கெஞ்சி கேட்டேன், அண்ணன் ஓகேண்ணே நல்லா போயிட்டுருக்கேன், ஸ்மூத்தாக போயிட்டுருக்கேன், ஓகே நாளைக்கு சொல்லிடுவோம் அப்படின்னே. அப்படியே சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்கடான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஜீவி இல்லை அப்படின்னு இன்னொரு நண்பர் சொன்னாங்க. அவரும் சூப்பராக அப்படின்னு இருக்காரு. பட் எனக்கு கிடைக்கல. இந்த படத்துக்கும் நான் மதியானத்தை கேட்டு உள்ள அண்ணே நம்ம ஒரு இன்ட்ரோ பிளாக் சீன் சொல்லி பார்த்தீங்களா, ஒரு நிமிஷங்க, அதெல்லாம் நீங்கள் கதையன்னு சொல்ல வேண்டாம். அது அண்ணங்கிட்ட போயிட்டு வந்துச்சுல, ஓகே ஜீவி பிரதரை பார்த்தீங்களா என்ன சொன்னார், இல்லைண்ணா ஈவினிங் 7 மணிக்கு வர சொன்னார். ஓகே நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அண்ணே நீங்கள் போகணே கண்டிப்பாக நல்லது நடக்க முடியாது. எனக்கு ஒன்றுமே வேணுங்க, ஜீவி பிரதர் எப்படியாதுங்க ப்ளீஸ், அதுக்கு மீறி முடியலன்னா சொல்லுங்கள், நானும் கூட வந்து பேசி பார்க்குறேன்னு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி யார் சாமி நீங்கள் என்னங்க அந்த ஏவிக்கு இப்போ இப்படி போட்டுருக்காங்க 2 நாள் தான் அப்படின்றாங்க. அந்த ஏவி மிரட்டிட்டார். உண்மைக்கு எனக்கு உட்காந்து பார்க்குறப்போ ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சின்ன மிரட்டி விட்டேங்க. இதுதான் பிரதர் ஆசைப்பட்டேன், நான் இல்லை எல்லாருமே ஆசைப்பட்டேன், இதுக்கு தான் பிரதர்.